எல்லா காய்ச்சலுக்கும் ஆன்டிபயோட்டிக் போடணுங்கிறது அவசியம் இல்லை. அதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என் பேர் டாக்டர் சபரி. நான் பாகிரதி மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ நம்மளுக்கு காய்ச்சல் வருது, சளி இருக்குது அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது நாங்கள் உங்களை செக் பண்ணுற டாக்டர் வந்து அது வைரஸாக பாக்டீரியான்றது செக் பண்ணியோ இல்லை பிளட் டெஸ்ட் எடுத்தோ கண்டுபிடிப்பார். சப்போஸ் பாக்டீரியாலாம் இருக்குன்னா அந்த டைமில் அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். நீங்களும் அதை போடுவீங்க, உங்களுக்கு அது சரியும் ஆகிடும். பட் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சளியோ இரும்பலோ வரும்போதோ காய்ச்சல் வரும்போதோ இந்த ஆல்ரெடி டாக்டர் கொடுத்த ஆன்டிபயோட்டிக் நம்ம போட்டால் சரியாயிருது இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நம்மளே எடுத்துக்கணும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, 100 டைம் நம்மளுக்கு சளி காய்ச்சல் வருது அப்படின்னா அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 டைம் சளி காய்ச்சல் வந்து வைரஸ்னால தான் வருது. ஸோ வைரஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் மீறி நம்ம ஆன்டிபயோட்டிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் போடுறதுனால அந்த ஆன்டிபயோட்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நெக்ஸ்ட் டைம் உண்மையாலுமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா அது வேலை செய்யாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மக்கள் வந்து இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் காய்ச்சல் வரும்போதோ இல்லை ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். இது நம்மளுக்கும் சேஃப், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேஃப். தேங்க்யூ.